Hola Todas. So tasty travelers. So last video வந்து நான் வணக்கம் அப்படின்ற ஒரு டிஃபரண்ட் லாங்குவேஜில் சொல்லியிருந்தேன். அது எல்லாருமே ஃப்ரெஞ்ச் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க. அண்ட் இந்த வீடியோலேயே வந்து நான் ஒரு புது லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன லாங்குவேஜ் அப்படின்றத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புது கெஸ்ட்டு கூட வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இவங்க தான் அந்த புது கெஸ்ட். இவங்களுக்கு அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அண்டு முத்தமிழ் வாணன் இவங்க கூட தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபுட் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கரைக்கு பக்கத்தில் கொடுங்கியூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். என்ன பண்ண போகிறோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஷவர்மா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஷவர்மா. அப்படியா? எஸ். கடை பேர் நேரத்தில் கடை பேர் வந்து விஐபி சீ ஃபுட்ஸ். ஸோ கொடுங்கியூரில் விஐபி சீ ஃபுட்ஸ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எக்கச்சக்கமான ஃபிஷ் ஐட்டங்கள் வந்து ஃபிஷ் டிஷ்ஷஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றாங்க. அதில் யூனிக்காக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிஷ் ஷவர்மா இருக்குது அப்படின்றாங்க, ஃபிஷ் பிரியாணி இருக்குது அப்படின்றாங்க, முக்கியமாக ஃபிஷ் லெக் பீஸ் இருக்குது அப்படின்றாங்க. இது நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போது நம்ம யார் கூட நின்றுறோம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமார். ஸோ விஐபி சீ ஃபுட்ஸோட ப்ரொப்ரேட்டர். இன்னோவேட்டிவான ஷவர்மா கொடுக்குறது எல்லாமே ஐடியா எல்லாமே வந்து சந்தோஷ்குமார் அவர்கிட்ட தான் வந்துச்சு. இப்போ நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே வந்தது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ஷவர்மா அப்படின்ற ஒரு மேட்ரு கேட்டு தான் வந்து நான் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன் நான். ஸோ சொல்லுங்கள், இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த ஐடியாஸ்லாம் எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி யூனிக் டிஷஸ்லாம் இங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸே சீ ஃபுட் பிஸ்னஸ் தான். சீ ஃபுட்டை வந்து வாங்கி க்ளீன் பண்ணி கட் பண்ணி டெலிவரி கொடுத்துருந்தோம். டேரக்ட் ரெடி டு குக்குன்ற கான்செப்ட்டில் டெலிவரி கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, நல்ல ரீச் இருந்தது. ஈவினிங்கில் சும்மா இருக்குமே, ஒரு ட்ரை பண்ணலாமே, ஒரு ஏதாவது ஒரு இனோவேட்டிவாக ட்ரை பண்ணணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இனோவேஷன் இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த கான்செப்ட்டில் ரெடி பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணது தான் ஃபிஷ் ஷவர்மா. நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஃபிஷ்ஷில் ஷவர்மா இருக்கான்ட்டு. பேசிக்காக எல்லா மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபிஷ்ஷில் இருக்கான்னு பார்க்கும்போது ஃபிஷ்ஷில் இல்லை. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் ஷவர்மா வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் ஷவர்மா இங்கே தான் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் இந்த ஷாப்பில் இருந்துச்சு. நம்மக்கிட்ட இன்னும் என்ன ஸ்பெஷல்னா போன்லெஸ். எல்லா ஃபிஷ்ஷுமே போன்லெஸ் தான் உங்களுக்கு. ஓகே. மெயினாக பசங்க குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பயப்படுறதுக்கு வந்து முள் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே கொடுக்குறது எல்லாமே டேரெக்டாக போன்லெஸ்ஸாக தான் கொடுக்குறோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? ஆக்சுவலாக 2 years ஆயிடுச்சு நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ணி. கடையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பைக்கில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா சொல்லணும். இந்த இடத்துல அவர் வெறும் சீ ஃபுட்ஸ் மட்டுமே வச்சு ஒரு நல்ல ஒரு மூவபுளான பிளேசஸ் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி டிஷ்ஷஸ் அப்படின்றது அண்ணன்ட்ட கேட்டிருக்கோம். அவங்க வந்து டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் ஒவ்வொன்றா அப்படியே என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இது வந்து ஃபிஷ் 65 ப்ரோ. ஃபிஷ் 65. ஓகே. சிக்கன் 65 மாதிரி ஃபிஷ் 65 போன்லெஸ் தான். சேம் சிக்கன் எப்படி டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே டேஸ்ட்டில் அதே டேஸ்ட் ஃப்ரெஷ்ஷும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது வந்து ஃபிஷ்ல ஸ்பெஷல் ஆம்லேட். ஃபிஷ்ல ஸ்பெஷல் ஆம்லேட். ஃபிஷ் ஸ்பெஷல் ஆம்லேட். இது என்ன ஒரு கான்செப்ட்னா உங்களுக்கு பீஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நார்மலாக சாப்பிடும்போது நார்மல் ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்காது, பீஸா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து மசாலா குபூஸ், மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். பசங்களுக்கு மெயினாக பிடிக்கும். இது ஒரு டைப் ஆஃப் பீஸா ஒரு ஐட்டம் தான். ஓகே. குட்டி பசங்க சாப்பிட்ற மாதிரி. ஓகே ஓகே. ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி காரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மெயினாக மைனஸ் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த சீசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது வந்து ப்ரான் 65. அடுத்து வந்து ஃபிஷ் லெக் பீஸ். இது சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்ருப்பீங்க, இது ஃபிஷ் லெக் பீஸ். இது ஸோ ஃபிஷ் லெக் பீஸ் இது பார்த்துக்குங்க. ஸோ 1 by 1 டேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே. இப்போ முத்து வந்து ப்ரான் ஃப்ராங்கியை வந்து ட்ரை பண்ணுவார். ஓகே. எப்படி இருக்கு? அப்படியே வந்து சிக்கன் ஷவர்மா அப்படின்னா இருக்கும். ஆனால் பயங்கர ஜூஸியாக இருக்குது. இது ஜூஸியாக இருக்கா? ஆமாம், ரொம்ப ஜூஸியாக இருக்குது. அவங்க பாரு, நான் உள்ளே ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ சில்லி இந்த பாருங்களேன், அது பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் சைஸை பாருங்களா, பெரிய பெரிய ப்ரான் அப்படியே உள்ளே போட்டிருக்காங்க. பெரிய அதே மாதிரி உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. நம்ம ஷவர்மா சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். இந்த ஃபிஷ்ஷோட அந்த ப்ரானோட பச்சை வாசம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு மாற்றம் என்ன பண்ண, அதில் ப்ரான் வந்து ரொம்ப பாயில் பண்ணால் ஹார்ட் ஆகிடும். இது அப்படி ஆகலை, ரப்பர் மாதிரியே இல்லை. அது அப்படியே கட்டோன்னு அது அப்படியே சூ ஆகுது ஈஸியாக. ஓகே. ஸோ இது வந்து ஃபிஷ் 65 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிக்கன் 65 மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஃபிஷ் 65. உள்ளே பாருங்கள், அந்த சிக்கன் பீஸ் எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவரில் தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இதுலேயுமே வந்து இப்போ சாப்பிட்ட வரைக்குமே எதுலேயுமே வந்து அந்த ஃபிஷ்ஷோட பச்சை வாசனை எதுவுமே கிடையாது. ஒரு முள்ளு கூட இல்லை, முள்ளு இல்லை.
போன்லெஸ் பீஸ், முக்கியமாக போன்லெஸ் பீஸ் சொன்னாங்க, ஒரு முள் கூட இல்லை இதில். சரிசா சொன்ன மாதிரி குழந்தைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அதை அதில் பாருங்க, இந்த சிக்கன் நம்ம உள்ளே உடச்சோம்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் லேயர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன மாதிரி இதான் வந்து லெக் பீஸ். சொன்ன மாதிரி வந்து அந்த போன் அப்படின்னா அந்த முள் இருக்கும், ஒரே ஒரு முள் மட்டும் இருக்கும். அப்படி பட்டாங்கன்னா அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் அப்படி இருக்காங்க. பெரிய சைஸ் திரும்பி வந்து இப்படி சிக்கன் லெக் பீஸ் மாதிரி தலையை மட்டும் கட் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணி தலையை மட்டும் கட் பண்ணால் இந்த லெக் பீஸ் மாதிரி ஃபார்ம் வைஸில் வந்துருக்கு. சரி சாப்பிட்டு சொல்லணும், எப்படி சாப்பிடலாம். எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் லெக் பீஸ் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, பட் ஃபிஷ்ஷை லெக் பீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட். சைடில் எல்லாம் முள் எதுவுமே இல்லை, அந்த நேர் மட்டும் தான் சொன்ன மாதிரி. உள்ள ஒரே ஒரு முள் மட்டும் இருக்கும் அப்படின்னாங்க. இதுலேயுமே வந்து சைடில் முள்ளெல்லாம் இல்லவே இல்லை, நல்லா குக்காக இருக்குது, நல்லா சாப்பிடலாம். இப்போ இது வந்து ப்ரான் 65. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு என்ன சொல்கிற பெரிய சைஸ் ப்ரான், ஒரு மீடியம் சைஸ் ப்ரான் அதான் போட்டிருக்காங்க. இது உள்ளே வந்து சாட் மசாலா போட்டிருக்காங்க. சாட் மசாலா போட்டிருக்காங்க. ஆமாம் போட்டிருக்காங்க, இருங்க. சாட் மசாலா இல்லை, ஜல்ஜீராண்ணா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பெப்பர் போடுறாங்கம்மா? இல்லைண்ணா ஜல்ஜீராண்ணா அது. மீன் குழம்பு இருக்கா? மீன் குழம்பு சாம்பார் சட்னிங்களா? ஸோ மீன் குழம்பு சாம்பார் சட்னி. ப்ரான் தோசை. ஸோ தோசை ஆக்சுவலாக ரவுண்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். இது வந்து அழகாக வந்து கட் பண்ணி தோசை பீசஸாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரான் தோசை செம்ம சூடாக இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் வந்து நான் பார்த்ததில்ல, சந்தோஷ்குமார் அவர் வந்து வீட்டிலேயே குக் பண்ணி கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் இருந்து வீட்டிலேருந்து குக் பண்ணி கூட எடுத்துகிட்டு வராங்க. சில இந்த ஷவர்மா, அந்த ஃப்ரை அந்த மாதிரி டிஷ்ஷஸ் மட்டும் தான் இங்கே செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் வீட்டிலே குக் பண்ணி, இந்த மசாலாலாம் வீட்டிலே குக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டேஸ்ட் இருக்குது. ப்ரான் தோசை சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் தோசை தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ் கொடுத்துருக்காங்கண்ணா, 3 சைட் டிஷ்ஷு. ஸோ இது வந்து மீன் குழம்பு, சாம்பார், சட்னி. ஸோ இப்போ வந்து அந்த ப்ரான் தோசையை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம். உள்ளே இருக்க மசாலா வேறு லெவலு. மேலே போடுற பொடி, அந்த மீன் மசாலா, சிக்கன் ஃபிஷ் 65 மேலே போடுற மசாலாலாம் வீட்டிலே ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. யூஸ்வலாக நம்ம சாதாரணமாக சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அந்த மீன் என்ன ஐட்டம்ஸ் போடுவாங்க. ஆமாம், அவர் சொன்னார், ஆனால் இது திகட்டலை. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே சிக்கன் ஃபீல் தரும், சீ ஃபுட் ஃபீலே தர. அது உண்மையிலேண்ணா சில பேருக்கு வந்து இந்த சீ ஃபுட் ஸ்மெல் இருக்கனால வந்து சாப்பிட மாட்டாங்க. நீ அதுதானே உண்மையில. பட் ஆனால் இதில் வந்து அந்த ஃபிஷ், அந்த என்ன சொல்கிறது, அந்த கவச்ச ஸ்மெல்னு சொல்லுவாங்க இல்லையா, அடையாளமே இல்லை. அந்த மீனுக்குள்ள கவச்ச ஸ்மெல் வந்து எதுலையுமே கிடையாது. சிக்கன் மாதிரியே இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்லாம். பார்த்து வேர்க்கல் சட்னின்னு நினைக்கிறேன் நான். சட்னி செம்ம டேஸ்ட்டாக இல்லை. சட்னி அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் ரொம்ப மீடியமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா நார்மல் ஸ்பைஸில் வந்துருக்கு. ஓகே, நான் வந்து இப்போ மீன் குழம்பு ட்ரை பண்ணுறேன். மீன் குழம்பு ஆக்சுவலாக வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை தான் அதிகமாக சாப்பிட்றேன், மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிஷ் ஷவர்மா, விஐபி சீ ஃபுட் ஸ்பெஷல் ஃபிஷ் ஷவர்மா இதுதான். ஸோ இந்த ஃபிஷ் ஷவர்மா எப்படி இருக்கட்டும் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்து பேப்பரு இது உள்ளே பாருங்க, ஃபிஷ்ஷுங்க. இது சிக்கன் ஷவர்மா சாப்பிடும்போது அந்த ஹார்ட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஷவர்மாவில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. அந்த சிக்கன் சாப்பிடும்போது அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷை வந்து அந்த ஹார்ட்னஸ், அந்த பதத்துக்கு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. வேறு லெவல். ஸோ கைஸ், பேசிட்டு இருக்கும்போது வந்து நம்ம சந்தோஷம் வந்து இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் கட்லெட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஃபிஷ் கட்லெட் சுட வந்திருக்கு. என்னண்ணா நான் இங்கே பாருண்ணா வேறு ஏதோ ஒரு ஃபிஷ் கட்லெட் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது, வெளியே நல்லா மொறுன்னு, மேலே ஏதோ அந்த பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஆமாண்ணா, நல்லா இல்லை. ஸோ கைஸ், இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிரெட் ஆம்லேட் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி ஒரு ஐட்டம் தான். பட் இது வந்து ஸ்பெஷல் ஃபிஷ் பிரெட் ஆம்லேட்டு. ஸோ நமக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சூடாக இருக்குது. மயோனஸ்லாம் போட்டு வேறு லெவல். நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரெட் ஆம்லேட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர்லாம் வந்து தெரியுது, நல்லாயிருக்கு. இதுலேயுமே வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து
ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் கட் பண்ணி இந்த ஸ்லைஸ்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. சில்லிலாம் உள்ளே போட்டிருக்காங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க காரத்துக்காக. அண்ட் மேலே அந்த மயோனைஸ் டேஸ்ட்லாம் நல்லாவே தெரியுது. முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கணும், இது வரைக்கும் சாப்பிட்ட ஐட்டமில் இந்த ஃபிஷ் லெக் பீஸை தவிர மற்ற இதில் எதுலேயுமே வந்து முள் நான் பார்க்கவே இல்லை. மசாலா குபூஸ் சுட சுட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பயங்கர திப்பாக இருக்கு. என்ன இது இந்த மாதிரி சுடுது. சாட் ஐட்டம் சொல்லுவாங்களாண்ணா, அவங்க தான் இந்த நல்லா மாதிரி நல்லா taste. இருக்காது. நான் கண்டுபிடிச்சது டிஷ்ஷு குபூஸ் ஃபிஷ். இதில் வந்து ப்ரான் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, அப்புறம் கட்லெட் இருக்குது, ஆம்லேட் இருக்குது, குபூஸ் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அடுத்து இன்னொரு டிஷ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்றது பாருங்கள். இந்த டிக்காவை ஃபிஷ்ஷை வந்து கிரில் பண்ணியிருக்காங்க. அந்த கிரில்டு வாசனை நல்லா தெரியுது. இதில் மசாலாஸ் வந்து தூவிருக்காங்க. இது வந்து ஃபிஷ் தந்தூரி. ஃபிஷ் தந்தூரி. அது இது வந்து ஃபிஷ் தந்தூரி, ஃபிஷ் டிக்கான்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இது ஃபிஷ் பார்பிக்யூ இது டிக்கான்னு நினைக்கிறேன். டேஸ்ட் தெரியும். நைஸ். உள்ள ஃப்ளஷ்ஷு பாருங்களா. இது உண்மையிலே சிக்கன் தான் நினைக்கிறேன். ஃபிஷ்ஷா இது? இதுலேயுமே முள் இல்லைங்க. போன்லெஸ்ன்னு சொன்னார். அப்சல்யூட் 100% போன்லெஸ் எல்லாமே, அந்த லெக் பீஸை தவிர்த்து. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம யூனிக்கான டிஷ்ஷஸ் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவர் சொன்ன லெவல் அப்படியே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, மஸ்ட் ட்ரை. ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற ப்ரைஸ் தான். எல்லாமே வந்து அவ்வளோ ரேட்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே வாங்கக்கூடிய ப்ரைஸ் தான். அண்ட் குழந்தைங்களுக்காகவும் ஸ்பெஷலாக அங்கே இருக்குது. குழந்தைங்களும் வரலாம், பெரியவங்க வரலாம், எல்லாமே வரலாம். முக்கியமாக சீ ஃபுட் லவர்ஸ் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ஷாப் கொடுங்கியூரில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக வாங்க, டேஸ்ட் பண்ணுங்கள்.